புகாரில் சிக்கிய மலையாள நடிகர் சித்திக்கின் முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், இந்த வழக்கின் முழு பின்னணி. வணக்கம். 2016ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற ஒரு படப்பிடிப்பின் போது நடிகர் சித்திக் அந்த படத்தில் நடித்த இளம் நடிகையை அந்த திருவனந்தபுரம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய கேரள அரசுக்கு சொந்தமான மஸ்கட் ஹோட்டலுக்கு வரவழைத்திருக்கிறார். அங்கு அவரை வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தினார் என நடிகை புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் ஏற்கனவே காவல்துறையினுடைய சிறப்பு விசாரணை குழு விசாரணை மேற்கொண்டது. அதற்கு மேலாக அந்த ஹோட்டலில் இருக்கிற ஆவணங்கள், சிசிடிவி கேமரா பதிவுகள் என பல்வேறு ஆவணங்களை அவர்கள் கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் இந்த நடிகர் அங்கே தங்கியிருந்ததும் அந்த நடிகை அங்கே சென்றிருந்ததும் தெரிய வந்தது. அதற்கான தடயங்களும் கைப்பற்றப்பட்டது. இந்த நிலையில் இவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே நடிகர் சித்திக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி இவர் தனக்கு முன்ஜாமீன் வேண்டும் சொல்லி கேரள ஹைகோர்ட்ல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு சம்பந்தமான விசாரணை நடைபெற்றது. ஏற்கனவே நடைபெற்ற விசாரணையில போலீஸ் அவர்கள் கைப்பற்றிய அந்த ஆதாரங்களை எல்லாம் சமர்ப்பிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்கின்ற இதை போலீஸ் தரப்பில இருந்து முன்வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்னைக்கு அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவருடைய முன்ஜாமீனை மனுவை தள்ளுபடி செய்து ஜாமீன் வழங்கக்கூடாது என இது பண்ணிருக்கிறது. இதன் அடிப்படையில் அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவரை கைது செய்வதற்கான வாய்ப்பு என்பது தற்போது உருவாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.